வெல்கம் டு ஏடிடி சேனல். ஐம் ஏஜே. ஒரு சீனியர் சிட்டிசன் கிட்ட உடம்பு சரியில்லாத போது ஏன் இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், எதை கேட்டாலும் குதர்க்கமாக தான் பதில் சொல்லுவார். அன்றைக்கும் அப்படி தான் சொன்னார். சிகரெட் அது வாங்கி வந்த வரம் அப்படி. அந்த கதையை கேட்டிருக்கியான்னு கேட்டார். இதை பிடிக்கிறதுக்கு காரணம் போய் இப்போ கதை வேறையா அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் இந்த கதை 1980s ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு ஆரம்பித்தார். கதைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஆஸ் பர் த டாக்குமெண்ட், என்னவா இருந்தது, என்னவா மாறியது. இந்த டொபாக்கோ பல ஆயிரம் ஆண்டுகளாக மருத்துவத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. காயப்பட்டவங்களுக்கு, ஆஸ்துமாக்கு, இந்த மாதிரி பல விஷயத்துக்காக பயன்படுத்தியிருந்தாங்க. இப்படி ஒரு நல்வழியில் இருந்தது தான் 9th செஞ்சுரியில் சென்ட்ரல் அமெரிக்காவில் இதை குழாய்கள் மூலம் பயன்படுத்தினாங்க. 16th செஞ்சுரியில் ஸ்பெயினில் பேப்பரை ரோல் பண்ணி பயன்படுத்தினாங்க. அதே 16th செஞ்சுரியில் தான் பேப்பரை யூஸ் பண்ணுற முறை இந்தியாவில் அறிமுகமாச்சு போர்ச்சுகீஸ்னால. ஃப்ரெஞ்ச் 1830 இதுக்கு சிகரெட்டுன்னு பேர் வச்சாங்க. அமெரிக்கன்ஸ் இதை 1920 அதிக லெவலில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆச்சு, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. லேட் 90s ஜப்பான் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்க. நிக்கோட்டின் அளவு எவ்வளோ, கெமிக்கல் அளவு எவ்வளோ, ஃபில்டர் ஸ்பாஞ்ச் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்க. அது எல்லா நாடும் ஃபாலோ பண்ணாங்க. கதையை கேட்கலாம். சிகரெட் அது வாங்கி வந்த வரம் அப்படி என்ன வராது. ஒருத்தர் பிடிச்சிருந்த சிகரெட்டை பாதியிலே கீழே போட்டு அதை சரியாக மிதித்து அணைக்காமல் அங்கேருந்து போயிட்டார். சரியாக மிதிப்படாத அந்த சிகரெட்டு அங்கேருந்து ஓடிச்சு, யாருமே இல்லாத இடத்துல போய் நின்றுச்சு. அந்த சிகரெட் ரொம்ப கோவத்தில் இருந்தது. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, என்னை தேடி வந்து வாங்குறாங்க, என் வேலை முடிஞ்சதும் காலில் போட்டு மிதிக்கிறாங்க, இவங்க அழியிறது பத்தாமல் என்ன வேற சாம்பிள் ஆக்கிட்டு போயிடுறாங்க. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல உயிரை காப்பாற்றிருக்கேன். எனக்குள்ளே இருக்கிற மருத்துவ குணத்தை பயன்படுத்தி எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் பயன்படுத்துறதை விட்டுட்டு என்னை இப்படி போதை பொருளாக பயன்படுத்துகிறாங்க. இது பத்தாதுன்னு புகையிலை உயிருக்கு கேடுன்னு எல்லா இடத்துலையும் போர்டு வேறு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த பிறவியே வேணாம் கடவுளே, என்னை இந்த உலகத்துலேருந்து எடுத்துருன்னு சொல்லி அழுதுச்சு அந்த சிகரெட்டு. கடவுள் அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. அவர் எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சும் இருக்கும். பல முறை இதே அழுகை குரலை கேட்டதால் கடவுள் அந்த இடத்துக்கு வந்தார். கடவுள் முன்னாடி அந்த சிகரெட்டு, மருத்துவ குணம் படைத்த தாவரமாக பிறந்தது என்னோட தப்பா, என்னை தப்பாக பயன்படுத்துகிறாங்க, காலில் போட்டு மிதிக்கிறாங்க, குப்பையில் தூக்கி எறிகிறாங்க, இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், என்னை இந்த உலகத்துலேருந்து எடுத்துருங்க, இந்த பிறவியே வேண்டாம், என்னை அழிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்ன அந்த சிகரெட்டுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னார். உனக்கு ஒரு வரம் தரேன். உன்னை யார் தப்பாக பயன்படுத்துகிறாங்களோ, உன்னை யார் உதாசீனப்படுத்தி தொடுறாங்களோ, உன்னை யார் காலில் போட்டு மிதிக்கிறாங்களோ அவங்க மறுபடியும் உன்னை தேடி வருவாங்க. அவங்க உன்னை விட்டு விலகணும்னு நினச்சாலும் அது முடியாது. அப்படின்ற ஒரு வரத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்லி சிகரெட்டுக்கு அந்த வரத்தை கொடுத்தாரு. அந்த வரத்தை வாங்கின சிகரெட்டு சிரிச்சுக்கிட்டே மனுஷங்களை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இப்போ பல பேருக்கு புரிஞ்சிருக்கும், சிகரெட் அது வாங்கி வந்த வரம் அப்படி. அந்த வரம் இப்போ பல பேருக்கு சாபமாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையோ காரணமோ சொல்லிக்கிட்டு இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வராமல் இருக்க நம்மளை ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சுய துரோகம். அர்த்தம் என்னென்னா, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் துரோகம் செய்பவர். இந்த பழக்கத்தை விட்டு எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது இப்படி தான் இருக்கும். ஆனால் இதுவே இதை விட்டு வெளியே வரத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது இப்படி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அதை வலுவாக நம்பி அந்த பழக்கத்தை விட்டு வெளியில் வரவங்க பல பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு காரணத்தை தேடலாம். இது ரீச் ஆனால் பல பேருக்கு உதவியாக இருக்கும். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க நோ சொல்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.